யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம். நாம் அதை துவங்க போகிறோம். இடையிடையே சில காரியங்கள் கடந்து வரும். ஆனால் இந்த நாளிலே தேவ ஆவியானவர் என்னை ஏவினபடினாலே அந்த பகுதியை முன்பாக வைத்து யாக்கோபு புஸ்தகத்திலிருந்தே சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். அதற்கு ஆதாரமாக யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரனாகிய யாக்கோபு இன்னொரு காரியத்திலே இந்த யாக்கோபை குறித்து சொல்லும்போது இவர் இயேசு கிறிஸ்துடைய சகோதரராக என்ன செய்யலாம், இருக்கலாம் என்றும் அறியப்படுகிறது. அந்த யாக்கோபு அந்த நிருபத்தை எழுதும்போது அவர் இப்படியாக துவங்குகிறார். சிதறி இருக்கிற, சொல்லுங்க, சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கு போதும். அந்த வாழ்த்துதல் எல்லாம் பின்னாடி வருகிறது, நான் அதை பின்னாடி கொண்டு வருகிறேன். ஆனா இங்கே ஒரு வார்த்தையை அவர் மென்ஷன் பண்ணுகிறார். அதை எடுத்து அதை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். சிதறி இருக்கிற, எப்படி சிதறி இருக்கிற 12 கோத்திரங்கள். பாருங்க, இன்றைக்கு அநேக நேரங்களிலே சபை சிதறி இருக்கிறது. அநேக நேரங்களிலே குடும்பம் சிதறி கிடக்கிறது. அநேக நேரங்களிலே சகோதரர்கள் சிதறி இருக்கிறார்கள். அநேக இடங்களிலே ஊழியர்கள் சிதறி இருக்கிறார்கள். அநேக இடங்களிலே விசுவாசிகள் சிதறி இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா. இந்த யாக்கோபு அவர் சொல்லுகிறார், சிதறி இருக்கிற 12 கோத்திரங்கள் என்று சொன்னாலும், ஆனால் இப்பொழுது வாழ்கிற நம்மை பார்த்து இந்த வார்த்தையெல்லாம் வெளிப்படுத்துகிறார். நாம் ஏன் சிதறி இருக்கிறோம், ஏன் சிதறப்பட்ட நிலைமை நம்முடைய வாழ்க்கையில வந்தது என்பதை குறித்து அந்த காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அதற்காக இந்த யாக்கோபு புஸ்தகத்திலே ஒரு 4 கதாபாத்திரங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். வேதாகமத்தில் அநேக கதாபாத்திரங்கள் இருக்கிறது. அங்கே ஆதாம் முதல் கொண்டு, முதலாவது சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் முதல் கொண்டு இந்த உலகத்திலே இந்த நிருபத்தை முடிக்கும் தருவாயிலே காணப்பட்ட அருமையான அப்போஸ்தலனாகிய யோவான் வரைக்கும் அநேக கதாபாத்திரங்கள் உண்டு. அல்லேலூயா. நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள், மிக முக்கியமான விசுவாசிகள், ஆண்டவருக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணம் செய்த தியாகமுள்ள பரிசுத்தவான்கள், இப்படிப்பட்ட அநேக யார் இருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள். சில கேரக்டர்ஸ் இங்க இருக்கிறது. இந்த யாக்கோபு புஸ்தகத்திலே மிக முக்கியமாக ஒரு 4 மனிதர்களை இந்த யாக்கோபு எடுத்து வைக்கிறார். ஏன் எடுத்து வைக்கிறார் என்றால், இந்த சிதறி இருக்கிற ஜனங்களுக்கு இவர்களை நீங்கள் பாருங்கள், இவர்களை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், இவர்களை நீங்கள் கண்ணோக்கி பார்ப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில அந்த சிதறுகிற அனுபவம் வருவது இல்லை. சபையிலே சிதறுகிற அனுபவம் வருவது இல்லை. குடும்பத்திலே சிதறுகிற அனுபவம் வருவது இல்லை. ஊழியர்கள் மத்தியிலே சிதறுகிற அனுபவம் வருவது இல்லை. இவர்களை நாம் கவனித்து பார்ப்போம் என்றால், அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரங்களில் நாம் வசனங்களை நன்றாய் நாம் படிக்கிறோம், நல்லது. வசனங்களை நல்லாய் நாம் தியானிக்கிறோம், அதுவும் நல்லது. வசனங்களை நன்றாய் நாம் மனப்பாடம் பண்ணுகிறோம், மிக நல்லது. படிக்கிறோம், தியானிக்கிறோம், மனப்பாடம் செய்கிறோம், அதை அநேகருக்கு பகிர்ந்தும் கொடுக்கிறோம், அதை அநேகருக்கு பிட்டும் கொடுக்கிறோம். ஆனால் இந்த மனிதர்கள் என் வாழ்விலே கிரியை செய்கிறார்களா,
இந்த மனிதனுடைய சுபாவங்கள் என் வாழ்க்கையில வெளிப்படுகிறதா? என் குடும்பம் ஒருமனமாக இருப்பதற்கு, என் சபை ஒருமனமாக இருப்பதற்கு, தேசத்திலே ஊழியர்கள் ஒருமனமாக இருப்பதற்கு இந்த மனிதருடைய செயல்பாடுகள் என்னிடத்தில் செயல்படுகிறதோ என்று அநேக நேரங்கள் நாம் சிந்திப்பது இல்லை. பாருங்க, யாக்கோபுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. ஆனா யாக்கோபை போல ஆண்டுடைய பாதத்தை பிடித்துக் கொள்கிற அனுபவம் அநேக இடத்துல இருப்பது இல்லை. யோசேப்பை போல அந்த உன்னத ஸ்தானத்திலே போக ஆசை, ஆனா தேவன் தந்த அந்த தரிசனத்தை, தேவன் தந்த வார்த்தையை பிடித்துக் கொள்கிற மனம் அநேகரிடத்திலே இல்லை. தாவீதை போல மேன்மை தேவை, தாவீதை போல உயர்வு தேவை. ஆனா தாவீதை போல நிந்தனைகளையும் பரியாசங்களையும் சுமக்கிற அனுபவம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே. அதனால தான் அங்க எபிரேயர் புத்தகத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரத்திலே 1வது வசனம் இப்படியாக, இத்தனை திரளான, எப்படி இத்தனை திரளான, அந்த வசனம் எப்படிமா துவங்குது? 12ஆம் அதிகாரம், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது போதும். இந்த சாட்சிகள் எல்லாம் நாம் பார்க்கும் போது நமக்குள்ள ஒரு தெளிவு உண்டாக வேண்டும். இவர்களுடைய வாழ்வில் இருக்கிற குணங்கள் என் வாழ்விலே இருக்கிறதா? அது செயல்படுகிறதா? ஏன் குடும்பம் சிதறிக்கப்படுகிறது? அதனால இந்த வசனத்தை நான் முதலாவது எடுத்து பேச விரும்புகிறேன். சபை சிதறடிக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறது. இதே சபையில கடந்த வாரம் சொன்னது போல 50 பேர் 60 பேர் வந்த நாட்கள் உண்டு. ஆனா இன்றைக்கு சிதறி இருக்கிற ஒரு அனுபவம். ஏன் இனி இந்த சிதறுகிற அனுபவம் சபையில என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அதற்காக தான் அந்த பகல் வேளை நான் மறுபடியும் இந்த வார்த்தைகளை வேகமாய் நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, சிதறி இருக்கிற அனுபவம் மாற வேண்டுமானால் அந்த பரிசுத்தவான்களுடைய கேரக்டர்ஸ் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிற என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த வேதாகமத்திலே 4 கதாபாத்திரங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். எத்தனை கதாபாத்திரங்கள்? 4 கதாபாத்திரங்களை வைத்திருக்கிறார். அங்கே வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்தை வேகமாய் ஒருவர் வாசிப்போமே. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரிகைகளினால் அல்லவோ. பாருங்க, இங்கே ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது, அவர் கிரிகைகளினாலே நீதிமானாக்கப்பட்டார். எப்படி சொல்லுங்க? கிரிகைகளினாலே அவர் நீதிமானாக்கப்பட்டார். இன்னும் சொல்ல வேண்டுமானால் கிரிகைகளினாலே விசுவாசத்தின் தகப்பனானார். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. இன்றைக்கு சபையிலே விசுவாசத்தின் தாயாக இருக்க வேண்டியவர்கள், விசுவாசத்தின் தகப்பனாய் இருக்க வேண்டியவர்கள், விசுவாசத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டியவர்கள் சிதறி இருக்கிறார்கள். சிதறப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கிறார்கள். நான் சொல்ல எத்தனைக்கு புரிகிறது? அல்லேலூயா சொல்லுமே. ஏன் அங்க என்ன இல்லை? அங்க என்ன இல்லை? ஆபிரகாமிடத்தில் இருந்த கிரிகை இல்லை. ஆபிரகாமிடத்தில் இருந்த கிரிகை எவனிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் விசுவாசத்தின் தகப்பனாய் இருப்பார்கள், அவர்கள் விசுவாசத்தின் தாயாக இருப்பார்கள், அவர்கள் விசுவாசத்தின் பிள்ளைகளாக இருப்பார்கள். பாருங்க, நான் ஒரே ஒரு வசனத்தை ஞாபகம் வருவதனால ஒரு பகுதியை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அங்கே 2 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வேகமாய் வாசிங்க. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நான் நினைவு கூறுவதனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் சோத்தரிக்கிறேன். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம்.
அடுத்த வருஷம் ரொம்ப முக்கியம். தீமைத்தை குறித்து சொல்லும்போது பவுல் யாரை முதலாவது மென்ஷன் பண்ணுகிறார்? வாசிங்க. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டி ஆகிய, ஆமா, உன் பாட்டி கிட்டையும் அந்த விசுவாசத்தை நான் என்ன செய்தேன்? ஹலோ ஹலோ, பவுல் சொல்லுகிறா, தீமைத்தை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறா, உன் பாட்டிடத்திலும் அந்த விசுவாசத்தை நான் என்ன செய்தேன்? பார்த்தேன். அப்ப பாட்டிடத்துல விசுவாசம் இருக்குமானா பிள்ளைகிட்ட இருக்கும், பிள்ளைகிட்ட விசுவாசம் இருக்குமானா பேர பிள்ளைகிட்ட இருக்கும். அது சபைக்குள்ள நிலைத்திருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அது சபையில நிலைத்திருக்கும். யார்கிட்ட விசுவாசம் இல்ல? யார்கிட்ட இல்ல? பாட்டிக்கிட்ட விசுவாசம் இல்ல, தகப்பன்ட்ட விசுவாசம் இல்ல, தாய்கிட்ட விசுவாசம் இல்ல. அதனால பேர பிள்ளைகள் சபையில நிலைத்திருக்க முடியவில்லை. இதனாலதான் சபை என்ன செய்கிறது சொல்லுங்க? சிதறடிக்கப்படுகிறது. ஒரு கண்ணாடி எப்படி உடைந்து சின்ன பின்னமாய் முறிந்து கிடக்கிறதோ, ஒரு பானை எப்படி உடைந்து சின்ன பின்னமாய் முறிந்து கிடக்கிறதோ, அதே போலதான் அநேக குடும்பங்களும் உடைந்து சின்ன பின்னமாய் இருக்கிறது. அநேக சபைகள் உடைந்து சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறது. காரணம், ஆபிரகாமிடத்தில் இருந்த அந்த கிரிகை நம்மிடத்தில் செயல்படாமல் போவது நிமித்தமாய். அல்லேலூயா சொல்லுமே. அவன் கிரிகளினால் அல்லவோ அவன் நீதிமானாக்கப்பட்டான். அல்லேலூயா சொல்லுமே. அவனுடைய வசனம் எப்படியாக சொல், நீதிமானுடைய கூடாரத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், நம்முடைய குடும்பத்திலே அது 3 பேராக இருந்தால் சரி, அது 4 பேராக இருந்தால் சரி, 5 பேராக இருந்தால் சரி, சிதறடிக்கிற அந்த அனுபவம் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் நமக்குள்ளே ஆபிரகாமிடத்தில் இருந்த என்ன சொல்லுங்க கிரிகை இருக்கணும். அந்த கிரிகை என்ன என்பதை நீங்கள் வேதாகமத்தில் அநேக காரியங்களை நீங்கள் ஆராய்ந்து கொள்ள முடியும். ஒன்று, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்தார். ஊழியர் சொல்லுகிற வார்த்தைக்கு என்ன செய்யணும்? நீ கீழ்ப்படியணும். நீ ஊழியருக்கு நீ என்ன கொடுக்க கூடாது சொல்லுங்க? தேவனுக்கு எப்படி நாம் ஆலோசனை கொடுக்க முடியாதோ அதே போல ஊழியருக்கு நம்மளால் ஆலோசனை கொடுக்க முடியாது. அல்லேலூயா. அங்கே கிரிகை முறிந்து விடுகிறது. அந்த கிரிகையிலே விசுவாசம் இல்லாமல் போகிறது. அந்த கிரிகையிலே தெய்வ பக்தி குறைந்து விடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்தை என் தேவன் ஒரு ஏதேன் தோட்டத்தை போல மாற்ற விரும்புகிறார். எப்படி? நம்முடைய சபையை தேவன் ஒரு ஏதேன் தோட்டத்தை போல மாற்ற விரும்புகிறார். என்ன? அங்கே தேவன் அசைவாடி கொண்டே இருந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அங்கே தேவன் அசைவாடி கொண்டிருந்தார். மனிதனுடைய சத்தம் அதிகமாக தொனிக்கப்படவில்லை, ஆண்டவருடைய சத்தம் அதிகமாக தொனிக்கப்பட்டது. ஆனா சில வீடுகளை பாருங்க, ஹோய் ஹோய் ஹோய். யாருங்க சத்தம்? யாருங்க சத்தமா? அப்பாக சத்தம், அம்மாக்க சத்தம், பிள்ளைக சத்தம். ஆனா ஆண்டுடைய சத்தம் அதிகம் கேட்பதே இல்லை. நான் ரொம்ப சங்கடப்படுவேன். நான் என் வீட்டை நினைத்து ரொம்ப சங்கடப்படுவேன். நான் என் வீடு ரொம்ப நீதிமா, நான் ஒரு நாள் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்வது இல்லை. என் வீட்லையும் குறைகள் இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம வீட்டில் சவுண்ட் என்ன செய்யணும்? குறையணும். நம்ம சவுண்டு குறையணும், ஆண்டுடைய சவுண்ட் என்ன செய்யணும்? ஆமா, எழும்பிட்டே இருக்கணும். ஜபம் எழும்பிட்டே இருக்கணும், பாடல் சத்தம் எழும்பிட்டே இருக்கணும், பாட்டு சத்தம் கேட்டுட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமே. இது மனித சத்தம், நம்ம சத்தம் தான். அது எப்படி வீட்டில் சத்தம் போடுவோமோ அதே மாதிரி தான் பொல்பீட்லேயும் வந்து என்ன செய்கிறோம். அல்லேலூயா. எங்க மனைவி அங்க தூரத்திலிருந்து இப்படி, ஆமா நீர் அப்படிதான் போய் சத்தம் போடுகிறது. அல்லேலூயா. ஆபிரகாமிடத்தில் இருந்த கிரிகை நம்மிடத்தில் என்ன செய்யணும்? செயல்படணுங்க. நம்ம குடும்பம் ஐக்கியமாக இருப்பதற்கு, நம்முடைய சபை ஐக்கியமாக இருப்பதற்கு ஆபிரகாமிடத்தில் இருந்த அந்த கீழ்ப்படிதலின் கிரிகை நம்மிடத்தில் இருக்குமானால் நம்முடைய குடும்பம் ஒரு நாளும் சிதறடிக்கப்படாது. அல்லேலூயா சொல்லுமே. நீ பாருங்க, அருமையான சகோதரர் வந்திருக்கிறாரு. ஒரே ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அவர் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், உண்மை. ஆனால் இந்த மேய்ப்பர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். இதை தூக்கி முதல் என்ன செய்யுது? இதை தூக்கி
என்ன ஐயா உண்மைதானா? என்ன இப்போ சத்தமே இதுல எல்லாம் சத்தம் வர மாட்டேன், மற்றபடியெல்லாம் அல்லேலியெல்லாம் வந்து இதை தூக்கி போது என்ன செய், தூக்கி போடு. அதுக்கு பின்னாடி ஆண்டோட பக்கம் வா. அன்னைக்கு செய்தார், இன்னைக்கு ஆண்டவர் பயன்படுத்திட்டு இருக்கிறார். ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற போது, ஒரு மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் கவனித்து கொண்டே இருப்பார். அது என் தம்பியாக்கும் என் அண்ணனாக்கும் நோ, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. நான் ஆண்டவருக்காக பயன்படுவதற்கு ஆண்டவர் சில நேரங்களில் சில மனிதர்கள் மூலமா கழுதையை கொண்டு கர்த்தர் பேசினார். ஹலோ, கழுதையை கொண்டு பேசினார். யாரை கொண்டு கர்த்தர் பேசுவார்? பாம்பை கொண்டு கர்த்தர் பேசினது பேச வச்சார்ல. அப்ப யாரை கொண்டாது கர்த்தர் என்ன செய்வார்? பேசுவார். நாம் என்ன செய்யணும் சொல்லுங்க? கீழ்ப்படியணும். அதில் சபையில் இருந்துட்டு இவன் சொல்லதுக்கு யாரு, இவன் சொல்லதுக்கு நம்ம கேட்கணுமா, அந்த சிந்தையே மனசுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. அங்கதான் சிதறடிக்கிற அனுபவம் கடந்து வருகிறது. நாகும் புஸ்தகத்தில் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சிதறடிக்கிற உங்களுக்கு முன்பாக கடந்து வருகிறான். சிதறடிக்கிறவன் உங்களுக்கு முன்பாக என்ன செய்கிறான்? கடந்து வருகிறான். அரனை காத்துக்கொள், கட்டியாய் பிடித்துக்கொள். ஏனென்றால் சிதறடிக்கிற அனுபவம் நம்முடைய குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது, நம்முடைய சபைக்குள்ள இனி வரக்கூடாது. விசுவாசிக்கிற பிள்ளைகள் அரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நான் எதிர்பார்க்கிறேன் என்ன தெரியுமா? 10 பேரா இருந்தாலும் பத்திரமா இருக்கணும். எப்படி சொல்லுங்க? 10 பேரா இருந்தாலும் நம்ம எழுதுவோம் தெரியும், பத்திரம் போல இருக்கணும். அதை ஒரு நாள் மாற்றவே முடியாதுங்க. பத்திரம் எழுதிட்டுனா அது எழுதுனதுதான், அதை இனி மாற்றவே முடியாது. அதை மாற்றணும்னா இன்னொரு ஆள் விலை கொடுத்து தான் என்ன செய்ய முடியும்? விலை கொடுத்தா மாத்திரம், இவருக்கு விருப்பம் இருந்தால் தான் அதை மாற்ற முடியும். அல்லேலூயா சொல்லுமே. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் பொன்னா இருக்கணும் விரும்புகிறேன், நீங்கள் முத்துக்களா இருக்கணும் விரும்புகிறேன். அல்லேலூயா. நான் பாருங்க அண்ணா ஒருத்தர் இருக்காரு ஐயா, முதிர்ந்தவர் ஞானதாஸ் ஐயா. அவர் போகாத இடம் கிடையாது, அவர் பார்க்காத ஊழியர்கள் கிடையாது, அவர் புலம்பாத வார்த்தையே கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் வந்து அப்படியே அமைதியாக இருந்து, ஏன் அவருக்கு போகிறதுக்கு இடம் இல்லையா? ஒன்று சொல்லுவார், வசனம் கிடைக்குது. அல்லேலூயா. கூட்டத்தை பார்க்கல, என்ன பார்க்கிறேன்? வசனம். வசனம் என் காதுல கேட்டுக்கொண்டே இருக்கிறது, அதை கேட்பதற்காகவே நான் ஓடி வருகிறேன். கரங்களை தட்டி அல்லேலூயா. அந்த கிரிகை, விசுவாசத்தின் கிரிகை, ஆபிரகாமிடத்தில் இருந்த கிரிகை நம்மிடத்திலும் செயல்படுமானால் நம்முடைய குடும்பம் சிதறடிக்கப்படவே சொல்லுங்க படாது. 2வது ஒரு கதாபாத்திரத்தை நான் நிறைய சொல்ல முடியும், நான் வேகமாய் நான் முடிக்க விரும்புகிறேன். 2வது ஒரு கதாபாத்திரத்தை இங்கே தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அதே அதிகாரத்திலே அங்கே 25வது வசனத்தை ஒருவர் வேகமாய் வாசியுங்கள். அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரிகைகளினால் அல்லவோ. பாருங்க, இங்க 2வது ஒரு கதாபாத்திரத்தை யாக்கோபு இங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறான். எதற்காக இவைகளை மென்ஷன் பண்ணுகிறார் தெரியுமா? அந்த வசனத்தை மறக்க கூடாது. இந்த ஆபிரகாம், இந்த ராகாப், இனி வருகிற 2 கதாபாத்திரங்களை எதற்காக அவர் மென்ஷன் பண்ணுகிறார்? எதற்காக மென்ஷன் பண்ணுகிறார்? 1வது வசனத்தில் சொல்லப்படு சிதறி இருக்கிற கோத்திரங்களுக்கு. ஐயா, நீங்கள் சிதறி இருக்கிறீங்க, இவர்களை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் சிதறிக்கப்பட்ட ஒரு நிலைமை உங்களுக்குள்ள வராது, உடைந்து போகிற அனுபவம் உங்களுக்குள்ளே வராது. அந்த வார்த்தை உங்களை ஒட்டும். உங்க சபையில் இருக்கிற 5 பேரையும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற 5 பேரையும் இந்த வசனம் என்ன செய்யும்? இணைக்கும். தமிழ் ஒரு பழமொழி சொல்ல, முப்பரி நூல் சீக்கிரம் வராது. அல்லேலூயா. நமக்குள்ள இந்த ஐக்கியத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறான். அல்லேலூயா. யாராலும் என்ன செய்ய முடியாது, அறுத்து போடக்கூடாத ஒரு பலத்தை நமக்கு கர்த்தர் தரணும். விசுவாசிக்கிற பிள்ளை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுமே. தேவ நாம மகிமைப்படும். இங்கே இந்த ராகாப்பை குறித்து சொல்லும் போது அழகாக சொல்கிற பாருங்க.
அவர் வேசியும், ஆனாலும் தூதர்களை அவர் என்ன செய்தா சொல்லுங்க? தூதர்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம், தூதர்களை ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். பாருங்க, ஒரு இடத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அந்நியரை உபசரிப்பது நிமித்தமாக நீங்கள் யாரை உபசரிக்கிறீர்கள்? தேவ தூதர்களை நீங்க என்ன செய்யுங்க? உபசரிக்கிற ஒரு அனுபவம். நீங்கள் தரித்திரருக்கு ஒரு காரியத்தை செய்யும் போது அது யாருக்காக செய்கிறீர்கள்? எனக்கே செய்கிறீர்கள். ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே சில தரித்திரர்கள் இருப்பார்கள், நம்முடைய சபையிலே சில தரித்திரர்கள் இருப்பார்கள், நம்முடைய சபையிலே சில நலிந்த வாழ்க்கை உள்ளவர்கள் இருப்பார்கள், நம் குடும்பத்திலே சில நலிந்த குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். இவர்களை சொல்லுங்க ஏற்றுக்கொள்ளுகிற நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? ஒருத்தர் நம்மளை விட கொஞ்சம் மோசமா இருந்துட்டா, நம்மளை விட அவங்க வசதியில் கொஞ்சம் குறைவா இருந்துட்டா, நம்மளை விட பரிசுத்தத்தில் கொஞ்சம் குறைவா இருந்துட்டா, நம்மளை விட ஜபத்தில் கொஞ்சம் குறைவா இருந்துட்டா என்ன செய்கிறோம்? நீங்க சொல்லுங்க. என்ன செய்கிறார்கள்? பரியாசம் பண்ணுகிறார்கள். அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற மனம் இல்லை. அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற மனம் இல்லை. பரியாசம் பண்ணுகிறோம், அவர்களை அசட்டை பண்ணுகிறோம். ஆனா இந்த மகள், அவள் ஒரு வேசி. அவளை பார்த்து வேதாகமம் அப்படிதான் சொல்லுகிறது. அவள் வேசியா இருந்த போது தூதர்களை அவள் என்ன செய்தா? ஏற்றுக்கொண்டாள். அந்நியர்களை அவள் ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கும் அவர்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனாலும் ஏற்றுக்கொள்ள ஒரு மனப்பக்குவம் யாரிடத்தில் இருந்தது? தரித்திரர்களை, நலிந்தவர்களை, ஒன்றுமில்லாதவர்களை, குறைவுள்ளவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் யாரிடத்தில் இருந்தது? சொல்லுங்க. இன்னைக்கு ஏன் தெரியுமா அநேக குடும்பம் சிதறிக்கப்படுகிறது? சிலரை ஏற்றுக்கொள்கிற மனம் வரல. சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிற அனுபவங்கள், சிலரை ஏற்றுக்கொள்கிற மனம் இல்லை. இவங்களெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளணுமா? இவரிடத்துல எல்லாம் நான் ஐக்கியத்தை வைக்கணுமா? இவர்களோடு நான் பேசணுமா? இவரிடத்துல நான் பழகணுமா? நோ. அது ஒரு வேசியா இருந்த போது தனக்கு யாரென்று தெரியாதவர்கள் ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிக்கொண்டார்கள், ஏதோ ஒரு சிக்கலை மாட்டிக்கொண்டார்கள். இவர்களை நான் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை நான் விசாரிக்க வேண்டும். அவர்களை இந்த அழிவின் பாதையில் இருந்து நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும். குடும்பமே, இதை நான் செய்கிறோமா? பெற்றோரை கவனிக்காத எத்தனை பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்தும் அதை நிறைவேற்றாத எத்தனை பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளும் மனம் இல்லை. பெற்றோருக்கும் மகனுக்கும் மகளுக்குமே இந்த அனுபவம் இல்லைன்னா சகோதரருக்குள்ள எங்க இருக்கும்னு அங்கதான் என்ன வருகிறது? சிதறடிக்கிற அனுபவம். ஒரே கூடாதான் இருந்தது, ஒரே குடும்பமாக தான் இருந்தது, ஒரே ஐக்கியமாக தான் இருந்தார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் இல்லாமல் போகும்போது சபையும் சிதறடிக்கப்படுகிறது, குடும்பமும் சிதறடிக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் புத்தகத்தில் ஒரு வசனத்தை எப்படியாக வாசிக்கிறோம்? அவர்கள் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்களே. தங்களுக்கு கிடைத்தவைகளை அவர்கள் எப்படி அனுபவித்தார்கள்? பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம். சிறு பிள்ளைகளிடத்தில் அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும். அந்நியரை ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம், அந்நியரை உபசரிக்கிற ஒரு அனுபவம், அந்நியருக்காக ஏதாவது செய்ய வேண்டிய அனுபவம் நமக்குள்ள இருக்குமானால் நம்முடைய குடும்பத்தை என் தேவன் பாதுகாப்பார். கரங்களை தட்டி, உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நாம் மற்றவர்களுக்கு முன்பாக தரித்திரமாய் காணப்படலாம், மற்றவர்களுக்கு முன்பாக பரியாசமாய் காணப்படலாம், ஆனால் தேவன் கணக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமே. அவர் யாருக்கு கடனாளி? அவர் யாருக்கு கடனாளி அல்ல. நான் அந்நியரை உபசரிப்பது தேவன் நமக்கு கடனாளியாக மாறிக்கொண்டே இருக்கிறார்.
நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் தனித்தராய் இருப்பதை நினைத்து நாம் அழும்போது அது தேவன் நமக்கு கடனாளியாக இருக்கிறார். நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம என்ன செய்கிறோம்? குற்றம் சாட்டுகிறோம், குறை சொல்லுகிறோம், அவரிடத்தில் தப்பிதங்களையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு இருக்கிறோமே தவிர நான் யாரையும் குறை சொல்ல பொதுவாக நான் பேசிக் கொண்டு இருக்கிறேன். இந்த பொதுவான நிருபத்தை நம்முடைய சபையிலே ஜனங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் சுட்டி காட்டுகிறேன். இந்த நிலைமை நம்முடைய சபையில இனி என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இங்க இருக்கிற இந்த 10 100 மாறணும். இந்த 10 இனி 9 மாறக்கூடாது, 8 மாறக்கூடாது, 100 மாறணும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. யார் என்ன வேணாலும் சொல்லட்டு. நான் சாபன சொன்னதே நான் பெருசா எண்ணுவதே. ஏன்னா எனக்கு அதிகாரி யாரு? லைவ்ல தான் போயிட்டு இருக்கோ இல்லையா? லைவ்ல போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. எனக்கு யார் தான் முதலாளி? என் அப்பன் தகப்பன் என்னை ரட்சித்த, எனக்காக ரத்தம் சிந்தினவர் தான் எனக்கு முதலாளி. அவருக்கு ஒரு கூட்டம் ஒரு பொருட்டு இல்லை. அவருக்கு 3 இருந்தாலும் அது எப்படி இருக்கணும்? முத்தா இருக்கணும். 30 இருந்தாலும் அது சொத்த ஆண்டவருக்கு சொத்தா இருக்கணும். இது சில சபையை பாருங்க அப்படி வீங்கி போகும். ஆனா ஒரு சுக்கு இருக்காது, ஒரு சொரணம் இருக்காது. அல்லேலூயா. என்ன சிவா, உண்மைதானே? 10 இருந்தாலும் எப்படி இருக்கணும்? மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. 10 இருந்தாலும் அனிதா சத்தமா சொல்லு, எப்படி இருக்கணும்? பத்திரமா இருக்கணும். அதுக்கு ஒரு விலை இருக்கிறது. அது ஒரு 100 ரூபா பத்திரமானாலும் அதுக்கு ஒரு விலை இருக்கிறது. அது 1000 ரூபா பத்திரமானாலும் அதுக்கு ஒரு விலை இருக்குது. உங்களுக்கு ஒரு விலை இருக்கிறது. கர்த்தர் அதை நியமித்திருக்கிறார். அதை யாருக்காக விட்டு கொடுக்காதீங்க. அதை யாருக்காக விட்டு கொடுக்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே. அந்த ராகாப்பை போல அந்நியரை ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் பாருங்க. வசனத்தை பேச எனக்கு ஸ்டாப்பே வராது. ஆனால் நீங்கள் எழும்பி போயிருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு எழுதி வைக்கணும் அவசியமே எனக்கு கிடையாது. பாருங்க, திடீர்னு எங்கள் லிபினிங் பாஸ்டர் அப்படிதான். எனக்கு திடீர்னு அழைப்பு கொடுப்பாரு, திடீர்னு கூப்பிடுவார். நான் ஓடி போவேன். ஆனால் என் கூட பையன் வந்தான் பாருங்க. போனேன், ஒரு வசனத்தை எடுத்து 1 மணிக்கூர். என்னடா உண்மைதானடா பேசிட்டு ஓடி வந்துட்டேன். இங்கே என்ன இருக்கு? இங்கே தேவனுடைய வார்த்தை அப்படி இருக்குமானா வார்த்தை சாராளமாக என்ன செய்யும்? வரும். லேலூயா. ஆபிரகாமை போல என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? கிரிகை இருக்கணும். ராகாப்பை போல மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் இருக்க வேண்டும். பாருங்க, எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. யார் தெரியுமா? எனக்கு அதிக நண்பர்களா இருக்கிற யார் தெரியுமா? எல்லாம் ஹிந்துக்களும், எல்லாம் பெரிய பெரிய RS தீவிரவாதிகள், மற்றபடி கத்தோலிக்கில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஃபாதர்ஸு, எல்லாரும் என்ன நண்பர்கள். ஆனால் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறேன். எல்லாரையும் நான் என்ன செய்கிறேன்? நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்னை ஒரு நாள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது போல அவர்களை கர்த்தர் என்ன செய்வார்? ஏற்றுக்கொள்ளுவார். அல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் இருக்குமானால் நம்முடைய சபையில் ஒரு ஐக்கியம் உண்டாகும், நம்முடைய பட்டணத்தில் ஒரு ஐக்கியம் உண்டாகும், நம்முடைய குடும்பத்தில் ஒரு ஐக்கியம் உண்டாகும். இன்னைக்கு பாருங்க, நான் பாரத்தோடு அதை பகிர்ந்து கொள்ளுகிறேன். எனக்கு அநேக குடும்பத்தில் நீங்கள் இப்போ கீழ்ப்படிந்திருக்கிறேன், நல்லது. ஆனால் சில குடும்பத்தை நான் பார்க்கிறேன், கணவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்ய மாட்டாங்க? கீழ்ப்படிய மாட்டாங்க. சில மண்ணாங்கட்டி மாப்பிள்ளைகள் மனைவிக்கு வார்த்தைக்கு என்ன செய்ய மாட்டான்? இது மண்ணாங்கட்டி மாப்பிள்ளைகள். ஆமாம், நான் யாரு? நான் தலையாக்கும். சில ஊழியர்களை பார்த்தீங்கன்னா மனைவி எடுத்து பயன்படுத்தவே மாட்டான். அவன் என்ன ஒரு ஊழியக்காரனே தெரியாது. நான் குறிப்பிட்டுல நிறைய ஊழியரை காத்த சேர்த்தான் சொல்கிறேன். மனைவி அப்படியே ஒதுக்கியே வைக்கிற ஒரு அனுபவம். நீ ஊழியக்காரனே கிடையாது. இல்லையிலையோ சொல்லலையே. ஆமாம், அது என்ன ஒரு ஊழியம்? ஆனால் சில இடத்துல பாருங்க, கணவன் மனைவி இணைந்து செய்கிற ஊழியத்தை பாருங்க, அது பட்டணத்தில் அப்படி எழும்பி நிற்குது. அல்லேலூயா. முன்னாடி எல்லாம் எங்கள் பாஸ்டர், எங்கள் தலைமை பாஸ்டர் அப்படி தான் மண்ணாங்கட்டி மாப்பிள்ளையே தான் இருந்தார். ஆமாம், ஊழியக்காரியை முன்ன எடுத்து என்ன செய்ய மாட்டார்? எடுக்க மாட்டார். இப்போ அவள் பயன்படுத்துறாங்க. அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. யாருக்கு தெரியும் யாரிடத்துல என்ன கிருபை இருக்குன்னு? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? நம்ம பயன்படுத்தினாதான் நமக்கு தெரியும். நம்ம முன்ன கொண்டு வச்சாதான் நமக்கு தெரியும்.
இப்போ என் மனைவியை முன்ன விட்டேன்னா அவள் பேசிகிட்டே இருப்பாள். அவள்கிட்ட நான் ரெண்டாக மயக்க பிடுங்க தான் செய்யணும். அப்படி பேசிட்டு இருப்பாள். வசனம் என்னை விட அதிகமாக தெரியும். என்னை விட அபிஷேகத்தில் நிரம்பி உங்களெல்லாம் அப்படி கீழே உருளை வச்சிருப்பா. அல்லேலூயா. நம்ம சீக்கிரம் ஒரு நாள் நடக்கும். உங்களை எல்லாம் உருளை வச்சுட்டு அவள் உங்கள் மேலையெல்லாம் யார் அப்படி பிசாசெல்லாம் துரத்த போகிறான். அந்த கிருபைகள் இருக்குதுங்க. பாருங்க, நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, அதெல்லாம் அவங்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க மறக்காமல் இருந்தாங்கன்னா இன்றைக்கி அது வித்தியாசமாக இருப்பாங்க. எனக்கு இன்றைக்கி அந்த ஞாபகம் இருக்குது. அங்கே யோனத்தான் பாஸ்டர் சபைக்கு ஒரு நாள் போனோம். ஐயா ஞாபகம் இருக்கா? இப்போ அம்மாவுக்கு ஞாபகம் இருக்குதா? ஆமாம். போன இடத்துல அங்கே ஒரு முக்கியமான ஒரு பாஸ்டர், மலையாளத்துலேருந்து, கேரளாலேருந்து ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். எங்கள் யோனத்தான் பாஸ்டருக்கு 11 வருஷம் குழந்தை கிடையாது. 11 வருஷம் குழந்தை கிடையாது. குழந்தைக்காக பயங்கர ஜெபம். அப்போ அன்னைக்கு வந்த பாஸ்டர் இவ வந்து அந்த யோனத்தான் பாஸ்டரோட ஒய்ஃபு பக்கத்தில் நிற்கிறான். நாங்கள் ஒல்பீட்டில் இருக்கிறோம். அவர் இறங்கி வந்து சொன்னார், ஏம்மா உன் கையை தூக்கு, உன் கையை தூக்கி அவள் வயிற்றுல வை. இம்மா நடந்த சம்பவம். ஏம்மா உண்மைதான் நான் சொல்லுது. உன் கையை எடுத்து போது அவள் வயிற்றுல வை, ஜோமன்னு நடந்ததாம்மா. அந்த வருஷத்தில் ஆண்டவர் கற்பத்தை கனியை கர்த்தர் கொடுத்தார். யாருக்கு தெரியும்? யாரிடத்துல சில வல்லமைகளை கர்த்தர், நான் பெருமைக்காக சொல்ல, ஆனால் அநேக நேரங்களில் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நமக்கு தந்த அபிஷேகத்தை, தேவன் நமக்கு தந்த அனலை அநேக நேரங்களில் மற்றபடி பற்றி எரிய வைக்கிறோம். இதுல வரணும். இதுல என்ன செய்யணும்? ஆமா, ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம். எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும். மனைவியை ஏற்றுக்கொள்ளணும். நான் சொல்றேன், எனக்கிட்ட இல்லாத திறமை அவங்கள்ட்ட உண்டு, தெரியுமா? அவ்வளோ திறமை உண்டு. ஆனால் அவங்கள்ட்ட இல்லாத திறமை என்கிட்ட நிறைய இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க கேட்பா, என்கிட்ட அடிக்கடி கேட்பா, போய் எப்படி யாக்கும் பேசுறாரு, எப்பமாவது இருக்கா கொஞ்சம் பைபிள் எடுத்து அப்படியே பார்க்குறாரு. ஆனால் அப்படி பொல்பிட்டு இருந்து பொட்டி தெரிக்கிற, நாங்களும் 24 மணி நேரம் நோட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லே. நான் சொல்ல ஏற்றுக்கொள்ள மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கதாபாத்திரங்களை கர்த்தர் நமக்கு எதற்காக வைத்திருக்கிறார்? நாம் சிதறடிக்கப்படக்கூடாது, நம்முடைய சபை சிதறடிக்கப்படக்கூடாது, நம்முடைய குடும்பம் சிதறடிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே யாக்கோபு இவைகளை மென்ஷன் பண்ணுகிறார். மூன்றாவது ஒரு கதாபாத்திரத்தை வேகமாக நான் சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது ஒரு கதாபாத்திரத்தை இங்கே தேவன் நமக்கு யாக்கோபு மூலமாய் நமக்கு கற்றுத்தருகிறார். யாக்கோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஒரு 2 மணிக்கூர் பிரசங்கத்தை கரெக்டாக ஒரு 3/4 மணிக்குள்ள முடிக்கிறேன். 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை ஒரு வாசிங்க. இதோ பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து போதும். யோபின் பொறுமையை குறித்து நாம் என்ன செய்கிறோம்? கேள்விப்பட்டிருக்கிறோமே. ஏன் குடும்பம் சிதறடிக்கப்படுகிறது தெரியுமா? ஏன் சபை சிதறடிக்கப்படுகிறது? ஓ பிலிவர்ஸ், இங்க கவனிங்க. ஏன் குடும்பம் சிதறடிக்கப்படுகிறது? ஏன் சபை சிதறடிக்கப்படுகிறது? யோபிடத்தில் இருந்த கிரியை நம்மிடத்தில் இல்ல. ஆபிரகாமிடத்தில் இருந்த கிரியை கீழ்ப்படிதல் நம்மிடத்தில் இல்ல. ராகாபிடத்தில் இருந்த கிரியை ஏற்றுக்கொள்கிற அனுபவம் நமக்கு இல்ல. யோபிடத்தில் இருந்த கிரியை எது? என்ன கிரியை? என்ன கிரிகமா? யோபிடத்தில் என்ன கிரியை இருந்து? சொல்லுமா, சத்தமா சொல்லு. பொறுமை. யோபிடத்தில் இருந்த பொறுமை நமக்கு இருக்கிறதா? குடும்ப தலைவரே, குடும்ப தலைவியே, பிள்ளைகளே, கொஞ்சம் கவனித்து பாருங்க. குடும்பம் ஏன் சிதறடிக்கப்படுகிறது? யோபிடத்தில் இருந்த பொறுமை நம்மிடத்தில் இல்ல. சபை ஏன் சிதறடிக்கப்படுகிறது? யோபிடத்தில் இருந்த பொறுமை நம்மிடத்தில் இல்ல. இன்னை பாருங்க, நாகர்கோவில் பட்டணத்தில் பெந்தேகோஸ்து ஊழியர்கள் தான் அதிகம். ஹலோ, கன்னியாகுமரி மாவட்டத்தில் யார் தான் அதிகம்? பெண்டிகாஸ்து ஊழியர்கள் தான் அதிகம். சிஎஸ்எல் அதுக்கு கிட்ட வர முடியாது. ஆர்சிஎல் அதுக்கு கிட்ட வர முடியாது. ஆர்சி என்ன, ஒரு ஊருக்கு ஒரு சர்ச் இருக்கும், அதுக்கு ஒரு ஃபாதர் இருப்பார், அதுக்கு ஒரு பிரதர் இருப்பார். ஏதாவது கொஞ்சம் பெரிய சர்ச்னா கூட ஒரு அடிஷனல் ஒரு ஃபாதர் இருப்பாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. ஒரு ஊருக்கு ஒரு 3. நான் சொல்ல புரியுதா? சிஎஸ்ஐ அப்படி தான். ஊரில் ஒரு சர்ச் இருந்துன்னா அதுக்கு ஒரு பாஸ்டர், அதுக்கு ஒரு அடுத்தது யாரு? டீக்கனரா,
டீக்கனார், அதுக்கு ஒரு நாட்டினார், கொஞ்சம் பெரிய சர்ச்சுனா 2 நாட்டினார், அவ்வளோதான் இருப்பாங்க. ஏன்னா சொல்ல உண்மைதானா? ஆனா பெண்டிகாஸ் அப்படி இல்லை. இந்த சைமனருக்குள்ளேயே 4-5 பேர் ஆயாச்சு. ஆமே, பெருகட்டு 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 பெருகட்டு. பாருங்க, இந்த சைமனருக்குள்ளேயே 10-15 பாஸ்டர்ஸ் இருக்காங்க. இனி அவர் சீக்கிரத்தில் அவர் பாஸ்டர் ஆயிடுவார். அவர் நான் பாஸ்டர் ஆகிட்டு நான் தனியாக போகிறேன், நான் பெருவெல்ல ஒரு சர்ச்சு தொடங்கன்னு அவர் போவார். நல்லது நல்லது நல்லது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆர்சி பாதக பாஸ்டர் அதிகம் இல்லை, சிஎஸ்ஐ பாஸ்டர் அதிகம் இல்லை. அது இந்தில என்ன சொல்லுவாங்க, வாயில வரலையா? பூசாரி பூசாரி அதிகம் இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் யார் தான் அதிகம்? பெண்டிகா பெண்டி பெண்டி பெண்டி. இதெல்லாம் முண்டி அடிச்சதுங்க. என்னை சேர்த்தான் சொல்றேன். என்னையா நான் சொல்லுதில்ல, அது தவறா இருக்கா? ஆமா, கன்னியாகுமரி பாருங்க, கன்னியாகுமரியில் தான் கிருபாசன ஐயா தாத்தா துவங்கினார். அவர் அதை மறக்கவே மாட்டார். ஏன்னா அங்க குழந்தைய கடந்தவர் இல்லை, அவருக்கு அந்த வேதனை இருக்குது. ஆமா, உண்மையை சொல்ல, அவருக்கு அந்த வேதனை இருக்குது. அவர் பார்த்த அந்த விசுவாசம் எங்க, அவர் பார்த்த அந்த பரிசுத்தம் எங்க, அவர் பார்த்த அந்த நம்பிக்கை எங்க, அவர் பார்த்த அர்ப்பணம் எங்கன்னு அவருக்கு அந்த வேதனை. அந்த வேதனையில நானும் பேசிட்டு இருக்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இத்தனை திரளான பாஸ்டர், ஆனா ஒருத்தரை நீங்க ஒண்ணு சேர்த்துருங்க பார்ப்போம். இந்த மண்ணாங்கட்டி மைக்கேல் ததீசிய ஒண்ணு சேர்க்க முடியல. இந்த மண்ணாங்கட்டி மைக்கேல் ததீசிய ஒண்ணு சேர்க்க முடியல. உண்மையை சொல்றேன். ஏன்? என்ன இல்லை, என்ன இல்லை, என்ன இல்லை, பொறுமை இல்லை, சகிக்கக்கூடிய தன்மை இல்லை. இன்னைக்கு குடும்பம் ஏன் சிதறடிக்கப்பட்டது தெரியுமா? பொறுமை இல்லாததுனால. ஒரு ஆள் பேசின வார்த்தையே பொறுமையோடு தாங்க. நான் அடிக்கடி என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், நான் ரொம்ப பொறுமைசாலிங்க, பெருமைக்கா சொல்ல, ரொம்ப பொறுமைசாலி. ஆனால் அடிக்கடி சொல்ல, ஆனால் இப்போ எனக்கு ஓவர் பொறுப்பு நிறைய கூடிட்டு, கொஞ்சம் நிறைய பொறுப்பு, வெளியே கொஞ்சம் பொறுப்பு, உள்ள பொறுப்பு, நிறைய பொறுப்பு. அதனால சில நேரங்களில் ஓவர் என்ன வருது, ஓவரா அப்படியே டென்ஷன் வருது. ஆனால் நான் ரொம்ப பொறுமைசாலி, சீக்கிரத்தில் என்ன செய்ய மாட்டேன், நம்ம கோவப்பட மாட்டேன். என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், அடிக்கடி இதுதான் சொல்லுவேன், இல்லை நான் ரொம்ப பொறுமைசாலி, எனக்கு சீக்கிரம் பேச வராது. ஆனால் ரொம்ப பேசாமல் இருந்தாலும் உள்ள என்ன வந்துடும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ரொம்ப பேசாம இருந்தா உள்ள என்ன வரும் தெரியுமா உங்களுக்கு? கேட்கல, என்ன சத்தமா சொல்லுங்க ஐயா. என்ன நோய்? மனநோயா வரும். மனநோய், கரெக்ட், மனநோய். அதுக்கு மேல இன்னொரு நோய் வரும், அட்டாக். பாரு, சொன்னது என் மனைவி, உமக்கு சீக்கிரம் அட்டாக் தான் வரும். உண்மைன்னு ரொம்ப அடக்கி வைத்தால் என்ன வந்துடும்? அட்டாக் வந்துடும். ஹலோ, நான் சொல்ல உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஆனா முடிந்த அளவுக்கு எப்படி இருக்கிற? ஏன் இந்த குடும்பம் என்ன செய்திடக்கூடாது? எனக்கும் மனைவிக்கு என்ன வந்துடக்கூடாது? பிரச்சனை வந்துடக்கூடாது. எனக்கும் பிள்ளைக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. முடிந்த அளவுக்கு என்ன செய்கிறேன்? பொறுமையோடு இருக்கிறேன். அவரும் முடிந்த அளவுக்கு பொறுமையோடு தான் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப குடும்பம் சிதறடிக்கப்படாம இருக்க வேண்டுமா? நமக்குள்ள என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும் சொல்லுங்க? பொறுமை இருக்கணும். என்ன இருக்கணும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆபிரகாமிடத்தில் இருந்த கிரிகை என்ன, அதை சொல்லுங்க. கீழ்ப்படிதல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அனுபவம், பெரியவர்களுக்கு கீழ்ப்படுகிற அனுபவம். இரண்டாவது, மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம், மற்றவர்களுக்காக செய்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்க வேண்டும். மூன்றாவது என்ன இருக்கணும்? பொறுமை இருக்கணும். கடைசி ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கட்டா? அதே 5ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை ஒரு வேகமாக வாசிப்போமா? எலியா என்பவன்
நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்படி எல்லாம் எலும்பி நிற்பமா. இந்த வசனத்தோடு நான் முடிக்கிறேன். எல்லாரும் எலும்பி நில்லுங்க. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் அவர் எப்படி ஜெபித்தார்? கருத்தாய் ஜெபித்தார். தெய்வ பிள்ளைகளே, நம்ம குடும்பம் சிதறடிக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் நம்முடைய ஜெபத்தில் என்ன இருக்கணும் சொல்லுங்க? நம்ம ஜெபத்தில் என்ன இருக்கணும்? கருத்து இருக்கணும். கத்தல் இருக்கக்கூடாது. சிலவங்க ஜெபம் பண்ணுவாங்க, கத்தி கத்தி ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு கருத்து இருக்க, ஒரு சுக்கு இருக்காது. கருத்தா ஜெபம் பண்ணணும். தேவன் கேட்கிற விதமாக நம்முடைய ஜெபத்தில் கருத்து இருக்கணும். நம்முடைய சபையிலே ஜெபத்தில் அப்படி இருக்கணும். சும்மா ஏனா தானு சத்தம் போடுகிற அனுபவம், ஏனா தானு துள்ளுகிற அனுபவம் இல்ல. அதுக்கு மேல ஜெபத்தில் என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? கருத்து இருக்கணும். அதை தான் தேவன் விரும்புகிறார். பவுல் சொல்லுகிற ஆகாயத்தில் அடும்புகிற சிலம்பாட்டத்தை போல இருக்க கூடாது. என்னுடைய ஜெபம் தேவ சமூகத்தில் போய் எட்ட வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய குடும்பம் சிதறடிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை போல அல்ல. நம்முடைய சபை சிதறடிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை போல அல்ல. அன்று பரிசுத்தவான்கள் எப்படி சபையை இணைந்து கட்டினார்களோ, அன்று விசுவாசிகள் எப்படி இணைந்து சபையை தேசத்திலே கட்டினார்களோ, நமக்குள் அந்த ஒரு ஐக்கியம் காணப்பட வேண்டும். நமக்குள் அந்த ஒரு எதிர்பார்ப்பு காணப்பட வேண்டும். ஜெபியுங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபியுங்க. ஒரு 2 நிமிடம் நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே, என் சபை கட்டப்பட வேண்டும், என் குடும்பம் கட்டப்பட வேண்டும், என் பிள்ளைகள் கட்டப்பட வேண்டும், என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாற வேண்டும், என் குடும்பம் உடைந்து கிடக்கிறது, இது ஒட்டப்பட வேண்டுமானா உம்முடைய வசனத்தின் மூலமாகவே ஒட்டப்பட முடியும். உன் வசனத்தின் மூலமாக ஒட்டப்பட முடியும். கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் தேவனை மகிமைப்படுத்து. மகளே, உன் குறைவுகள் மாறு, உன் தரித்திரம் மாறு. நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணு. விரும்பினது வரும்போது அது ஜீவ வெளிச்சம் போல் இருக்குமே. நம்முடைய சபையில் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கர்த்தர் செய்ய போகிறார். உன் சரீரத்தில் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை செய்ய போகிறார். உன் குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை. ராதா ராபாலா ரீகா ராபா ரூடா ராதா ராபாலா. அவர் செய்கிற தேவன், என் தேவன் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. இந்த ஆண்டு தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து இருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதி பல கரத்தின உன்னை தாங்குவேன் சொன்ன தேவன் நம்மை தாங்காமல் இருப்பாரோ? நம்மை ஏந்தாமல் இருப்பாரோ? நம்மை சுமக்காமல் இருப்பாரோ? நம்மை தப்புவிக்காமல் இருப்பாரோ? என்னை மூச்சு ஒப்புவித்தேனே, ஏற்று என்று நடத்துவீரே. என்னை மூச்சு ஒப்புவித்தேனே, ஏற்று என்று நடத்துவீரே. ஸ்தோத்திரம். எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவாயே சொன்னாதா, உந்தன் தயவால் ஆமே, உந்தன் தயவால் உந்தன்
மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான அந்த காலை வேளையில் ஒரு விசை கூட உம்முடைய பாதத்தில் நாங்கள் கடந்து வர ஒரு சிலராய் இருந்தாலும் தேவ சமூகத்தில் நாங்கள் உற்சாகமாய் உம்மை பாடல் மூலமாய் ஆராதிக்க, உற்சாகமாய் வசனங்கள் மூலமாக நாங்கள் தியானிக்க தேவன் தந்த கிருபைக்காக நன்றி. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வர தடைப்பட்ட பிள்ளைகளையோ ஒரு நாட்களை கத்தர் உற்சாகமாய் கத்தர் கொண்டு வாரும். விசேஷமாய் இன்று மாலை நடக்கிற விசேஷித்த விசுவாச ஆராதனையை தேவன் ஆசீர்வதித்த தாரு. அநேக ஜனங்களை கத்தர் கொண்டு வாரு. கடந்து வருகிற தேவதாசரை கத்தர் வல்லமை எடுத்து பயன்படுத்து. தேவைகளை கத்தர் நிறைவாய் சந்தியோ. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதா, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எல்லா விதமான துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே, உமக்கு ஒருவருக்கே, உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.